பர்வதராஜகுலம் பல்வேறு வரலாற்று சிறப்பு மிகுந்த புராணத்தினுடைய குலம். அது மகாசக்தி பார்வதி பர்வதராஜனுடைய மகளாக பிறந்தவள். அந்த பார்வதி தான் சீரகாபாடியில் சின்னமாரியம்மன் என்ற பெயரில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த பர்வதராஜகுலம் என்பது மீன் பிடிக்கக்கூடிய தொழில். ஆதியில் ஒரு மனிதன் மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைந்து அவன் உலகத்தில் செய்த முதல் தொழில் மீன்பிடி தொழில். உலகத்தினுடைய மனித சமுதாயத்துடைய முதல் தொழிலே அதுதான். காலப்போக்கில் மற்ற மற்ற தொழில்களுக்கு நாம் இறங்கியிருக்கிறோம். ஒரு தெய்வீகமான குலம். இன்னும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு, ஆயிரக்கணக்கான வருடங்களாக என்றைக்கு பழனியில் முருகப்பெருமான் அங்கே ஆண்டி கோலத்தில் தங்கினாரோ அதிலிருந்து இந்த நிமிடம் வரை ஒவ்வொரு ஆண்டும் இரவு நேரத்தில் தங்கி பூஜை செய்யக்கூடிய முதல் அதிகாரத்தை இந்த சமுதாயம் தான் பெற்றது. பழனியில் வேறு எவருக்கும் இரவு அங்கே தங்குவதற்கு முடியாது. இந்த எல்லா திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையா இருக்காரோ கரான்னு கிரிவலம் போயிட்டு இருக்கிறோம். 10-20 லட்சம் பேர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் கார்த்திகை தீபத்தன்று காவல்துறையை சார்ந்தவர்கள், அறநிலையத்துறையை சார்ந்தவர்கள், அருக்கொடையாளர்கள் எல்லோருமே அந்த மலை மேலே இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்து விடுவார்கள். ஆனால் அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு அதிகாரம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டு காலமாக அண்ணாமலையார் என்றால் தீபம் என்று அர்த்தம். அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு உள்ள அதிகாரம் பெற்றவர்கள் இந்த ஆன்மீக குலமான பர்வதராஜ குலத்தை சார்ந்தவர்கள் தான். அந்த தீபத்தையும் ஏற்றுவதற்கு அப்போ போகும்போது இடையில இடுப்பில் ஒரு மீனையும் சொருகிட்டு போவாங்க வேட்டியில். என்ன காரணம்னா அது எதற்காக இப்போ செல்பவர்கள் மீனை சொல்லலாம். இங்கே இருப்பவங்க அண்ணாமலையார் தீபத்தை தரிசனம் பண்ண முடியாதுங்கிறதால தான் அந்த மீன்களை தரிசனம் செய்வதற்காக விண்மீன்களை பார்ப்பது வழக்கம். இது அப்படிப்பட்டது. இது மாதிரி மேல்மலையனூர்லையும் இந்த சமூகத்திற்கு தான் மிகப்பெரிய சிறப்பு. அவர்கள் இந்த சீரகா